ஃப்ரெண்ட்ஸ், மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய பகவத்கீதா சத்சங்கத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா புத்தி என்றால் என்ன, ஆன்ம ஞானம் என்றால் என்ன, விழிப்புணர்வுடன் எப்படி இருப்பது என்ற விஷயத்தின் பற்றி என்ன சொல்கின்றனர் என்ற விஷயங்களை நாம் பார்ப்போம். ஸ்ரீமத் பகவத்கீதா 3வது அத்தியாயம் கர்மயோகம் 40வது ஸ்லோகம். இந்திரியாணி மனோ புத்திரஸ்யாதஷ்டானுமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனோ புத்திரஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்ம ஞானம் என்பது தியானம் செய்வதன் மூலம், புத்தகங்களை வாசிப்பதன் மூலம், மகான்களுடைய அனுபவங்களை மற்றும் அவருடைய ஞானத்தை கேட்டால் நம்முடைய ஆன்ம ஞானம் என்பது நல்லபடியாக இருக்கும். ஆனால் எதற்காக இல்லை ஞானம், ஆன்ம ஞானம் என்பது என்றால், இந்த ஐம்புலங்கள் மனம் மற்றும் புத்தி இவனைத்தும் காமத்திற்கு ஒரு இடங்களாக இருக்கும் என சொல்லப்படுகின்றன. இந்த ஐம்புலங்களால் காமம் என்பது உருவானால், அதாவது கோரிக்கை என்பது, ஆசை என்பது உருவானால், ஆன்ம ஞானம் என்பது இருந்தாலும் அதன் மீது விழிப்புணர்வு என்பது இருக்காது. இதனால் ஜீவாத்மா மோகத்திற்கு உண்டாகும். இது எப்படி என்றால், ஆன்மா என்பது ஒரு நெருப்பு மாதிரி. அந்த ஆன்மா என்பது இந்த நெருப்பின் மீது உள்ள புகையால் சரவுண்ட் ஆகியிருக்கும். 3 விதங்களாக இந்த நெருப்பின் மீது புகையாக இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய காமம் என்பது, ஆன்மா ஞானம் என்பது எதற்காக நம்முடைய விழிப்புணர்வுக்கு வராது என்றால், அது 3 விஷயங்களின் மீது ஆதாரப்பட்ட இருக்கும். ஒன்று நம்முடைய ஐம்புலங்கள், 2வது மனம், 3வது புத்தி. நமக்கு புத்தி இல்லையா என்று சொல்லி யாராச்சும் கேட்டால் கண்டிப்பா இருக்கு அப்படின்ட்டு தான் சொல்றோம். எந்த விதமான புத்தி இருக்கு? நமக்கு இருக்கும் புத்தி எல்லாமே இந்த உலகத்தின் மூலம் பெற்ற புத்தி மட்டுமே. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகத்தின் மூலம், சமூகத்தின் மூலம் நாம கடனாக புத்தியை வாங்கிக்கிறோம் என்று பொருள். அந்த புத்தி மகான்கள், யோகிகள் அவர்களின் மூலம் வந்த புத்தி கிடையாது. ஆன்ம ஞானத்தின் மூலம் கிடைத்த புத்தியை கிடையாது. ஒரு மூர்க்கமான சமூகம் இருந்தால் அந்த சமூகத்திலிருந்து நமக்கு எந்த விதமான புத்தி வழங்கப்படும் என்றால் அந்த மூர்க்க புத்தி தான் வழங்கப்படுகிறது. இந்த விதமான புத்தி எப்படி இருக்கும் என்றால், நிறைய பேர் எதுவும் தெரியாமல் நாங்க தான் விஞ்ஞானிகள், அசைவம் சாப்பிடணும், அதுதான் உண்மை, அதுதான் சரி, அது இருந்தால் உடல் நன்றாக இருக்கும் என்ற சொல்லப்படுகிறது. இது சரியானது கிடையாது. இந்த விதமான புத்தி நம்மிடம் இருக்கிறது. கடவுள் வழிபாடுகள் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டார். தியானம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல மாட்டார்கள். கடவுளுக்கு பூஜை, பிரார்த்தனை, ஆராதனை செய்யுங்கள் அப்படின்ட்டு தான் சொல்லுவார். இதன் மூலம் என்ன நன்மை கிடைக்கும் என்ற விஷயமும் சொல்ல மாட்டார். எதற்காக என்றால் அவருக்கே தெரியாது. அது எல்லாமே உள்வாங்கிட்டு நம்முடைய புத்தி அதுதான் உண்மை என்று நம்பினால் நம்முடைய நிலைமையும் அப்படியே இருக்கும். இந்த புத்தி எப்படி இருக்கும் என்றால், டாக்டர் என்பவன் உன்னுடைய நோய்கள் அனைத்துக்கும் என்னிடம் மருந்து, மாத்திரை இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி அதை நம்பி நாம போனால் என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும். அந்த விதமான புத்தி இந்த சமூகத்திலிருந்து நமக்கு கிடைத்த புத்தி எப்படி இருக்குமோ அவ்விதமான மனச்செயல்கள் மட்டுமே நாம செய்கின்றன. இத்தனை நாளும் புத்தி எப்படி உள்ளதோ அந்த விதமான மனசு நமக்கு உருவாக்கும். மனசு எப்படி இருக்குமோ அவ்விதமாக மட்டுமே நம்முடைய ஐம்புலங்கள் வேலை செய்யும். அதற்காக மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்றால், காமமும் குரோதமும் சரியில்லாத புத்தியும் சரியில்லாத மனசு இருந்தால் நம்முடைய நிலைமை சரியாக இருக்காது. இது அனைத்துக்கும் காரணம் என்னவென்றால், மனசு, புத்தி மற்றும் ஐம்புலங்கள் இவற்றின் மூலம் காமம் என்பது ஏற்படுகிறது. காமத்தால் நம்முடைய ஆன்ம ஞானம் என்பது அனுபவத்திற்கு வராது. அதுதான் மோகம் என சொல்லப்படுகின்றன. இந்த மோகம் விபரீதமாக இருந்தால் நாம உலகியலாக நம்முடைய மனசு, செயல்கள் அனைத்தும் இருக்கும். ஆன்மீக மனசு என்பது இருக்காது. அதற்காக இந்த நெருப்பின் மீது இருக்கும் புகை நீக்க வேண்டும் என்றால் நம்முடைய மனசு சுத்தமாக இருக்கணும். சுத்தமான புத்தி என்பது
பெறணும் என்றால் சரியான புத்தகங்களை வாசிக்கணும். ஆன்ம ஞானத்தை பெறணும் என்றால் தியானம் செய்யணும். அப்போதான் நெருப்பாக இருக்கும் ஆன்மா அதனுடைய ஞானத்தை நம்முடைய விழிப்புணர்வுக்கு வந்து நம்முடைய செயல்கள் அனைத்தும் நன்றாக இருக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்தில் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மா நமக்கு போதிக்கிறார். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.